ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரைடு கல்லணைக்கு தான் போகிறோம். நான் மை ஃபேன்சி நிற்கிறான் பாரு, இதுதான் BMW G310R. இது வந்து நான் கல்லணைக்கு போகிற வழியில் எடுத்தது. இது ஒரு ஃப்ரிட்ஜு. இந்த பாலம் கொள்ளிடம். இது இப்போ கல்லணைக்கு வந்தாச்சு. இப்போ கல்லணையிலேருந்து அந்த தண்ணி பிரிஞ்சு போகிறது ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. கொஞ்சமாக நல்லா சேஃப்டியாக கிரில்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. நானே திட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். தண்ணி நிறையா இருக்குது. கல்லணை ஃபுல்லாக தண்ணி இருக்குது, பார்த்துங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வந்து இந்த வீடியோ எல்லாமே iPhone 13 Pro Maxில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, கொள்ளிடம். இந்த பாலம் கிடையாது. நான் எடுத்து இந்த உங்களுக்கு முன்ன காட்டின பாலம் வந்து வேறு பாலம், இதுக்கு அடுத்த பாலம். அது இந்த பாலம் கிடையாது. லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க தண்ணி. இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் தான் சாமி கும்பிட்டு தண்ணி திறந்து விடுவாங்க. கொள்ளிடமாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், இந்த கோவில் தான் அது. எப்பொழுதுமே இங்கே தான் இது பண்ணுவாங்க. தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களே, எவ்வளோ அழகாக. நானே 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. எப்படி இந்த கோவிலில் தான் சாமி கும்பிட்டு கெடாலாம் வெட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை இன்ன வரைக்கும். கெடா வெட்டுவாங்களா வெட்ட மாட்டாங்கன்னு தெரியல. செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தண்ணி இருக்கும்ட்டு. நான் யதார்த்தமாக வந்தேன். இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா இவ்வளோ தண்ணி. ஆனால் செம்ம காற்று. என்னால் பேச விட முடியல, அவ்வளோக்குள்ள காற்று. செம்ம காற்று. ஆடி மாதம் வேற. இந்த திங்க செவ்வாய் புதன் இந்த மாதிரி நாளில் வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு கும்பலே இருக்காது. நீட்டாக ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். இதுவே சனி ஞாயிறுக்கிழமை வந்தீங்கன்னா செம்ம கும்பலாக இருக்கும். ஏகப்பட்ட கும்பல் இருக்கும். வண்டி பார்க்கிங்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ இதாக இருக்கும். சரியான கும்பலாக இருக்குங்க. நான் அதனால தான் புதன்கிழமை வந்தேன். நான் கரெக்டாக புதன்கிழமை நான் வந்து அன்றைக்கி இந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீடியோவும் எடுக்கிறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை எடுக்கிறதுக்கு. எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இவர் தான் கரிகால சோழன். எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கார் பாருங்க, யானையில் நீட்டாக. முன்ன வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வரும்போதெல்லாம் இந்த இது மட்டும்தான் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து அந்த முன்னால் அந்த யானை இது மட்டும்தான் இருக்கும். யானையில் உட்காந்துருக்கிறது மட்டும் இருக்கும். இப்போ தான் வந்து டெவலப்லாம் அதிகமாக இருக்குது. எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த பூங்காலாம் வந்து அப்போ இவ்வளோலாம் இருக்கவே இருக்காது அப்போல்லாம். இப்போ நீட்டாக அமைச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு திருப்பு நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது வந்துடும்போதெல்லாம் இப்போ இவ்வளோ இதெல்லாம் டெவலப்லாம் கிடையாது. இப்போ நல்லா இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. இப்போ இந்த வழி தான் வந்து மணிமண்டபம், கரிகால சோழன் மணிமண்டபத்துக்கு போகிற வழி. எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த வழி தான். இதுதான் கரிகால சோழன் மணிமண்டபம். அவன் பெயிண்டிங் ஒர்க்கு நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீட்டாக அந்த ஒர்க்கர்ஸு கீழே இருந்து அதெல்லாம் வாஷ் பண்ணிடுறாங்க. அந்த பிடிச்சிருக்க பெயிண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒர்க்கர்ஸு எல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே. பாருங்க, சூப்பராக இருக்குது மணிமண்டபம்.
நீட்டாக கட்டியிருக்காங்க. செம்ம காற்று. அந்த மரத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரியான காற்று. நான் வந்த அன்றைக்கி சுத்தமாக பேசவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சரியான காற்று. இந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக சுற்றி பார்க்கணும், எல்லாம் அங்கே உள்ளதெல்லாம் படித்து பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த பாருங்கள், உள்ளுக்கு கரிகால சோழன் மணிமண்டபம் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வரலாற்றெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும், நீட்டாக ஃப்ரீயாக படித்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வராதிங்க. திங்க, செவ்வாய், புதன் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள நாள் என்றைக்காவது ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக அங்கே உள்ள வரலாற்று எல்லாத்தையும் நீட்டாக படித்து பார்த்துட்டு பொறுமையாக இருந்துட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துட்டு நீங்கள் வரலாம். ரொம்ப அருமையாக ஒவ்வொன்றும் அப்போ எப்படிலாம் வேலை செஞ்சாங்க, எந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க, கல்லெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க அந்த கல்லணையை கட்டுறதுக்கு, அதனால் வரலாற்றெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. தெளிவாக இருந்துச்சு. நானும் படித்து பார்த்தேன். கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு அந்தளவுக்கு படித்து பார்க்குறது. ஏதோ ஓரளவுக்கு படித்து பார்த்து டக்குன்னு நான் வந்துட்டேன். இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருந்துச்சு. அதனால் இந்த வரலாற்று எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன். கல்லணை மறுபடியும் இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு இப்போ காவேரியை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைடு தான், அந்த சைடு கொள்ளிடம், இந்த சைடு காவேரி, ரெண்டு தான் வந்து பிரிஞ்சு ஓடும். காவேரிக்கு வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேங்க பாருங்கள். அப்போலாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, சும்மா லைட்டாக கீழேருந்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்தில் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நடவு விவசாயம் டைமுங்கனால இப்போ எல்லா பக்கமும் தண்ணி கொடுக்கணும்ல, அதனால் கரெக்டாக ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் ஒரு லெவலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக ஓப்பன் பண்ணி தண்ணி நிறையா ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ அந்த இதுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு பார்க்கு, சின்ன பார்க்கு தான், ஆனால் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் அழகாக விளையாடுறதுக்கு, குழந்தைங்களோட ஃபேமிலியோட நீட்டாக நீங்கள் வரலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது. உள்ளுக்கு ஜாலியாக இருக்கும் குழந்தைங்க. முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சில இடத்துல வாய்ஸு விட்டு வந்திருக்கும். அது ஒரு சில பிரச்சனையால் அது வந்து வாய்ஸு விட்டு வந்திருக்கும். என் வாய்ஸே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா காற்று அந்த மாதிரி ஓவர் காற்று. அது இல்லாமல் நான் அதிகமாகவும் என்னால் பேச மாட்டேன். எப்போதும் ஸ்லோவாக தான் நான் பேசுவேன். தருங்க, இப்போ உங்களுக்கு நீட்டாக தெரியும் தண்ணி எவ்வளோ அழகாக வந்து விழுவுது பாருங்களேன். இந்த திருப்பு இந்த நீர் காக்காலாம் அதிகமாகவே இல்லை. தண்ணி அதிகமாக ஓப்பன் பண்ணாங்கன்னா மீன் அதிகமாக தாவும். அப்போல்லாம் நீர் காக்கா அதிகமாக ஒரு நீர் காக்காலாம் அதிகமாக இருக்கும். தண்ணி கொஞ்சமாக திறந்துருக்காங்கன்னா மீன் வந்து தாவி குதிக்க முடியாது. அதனால் வந்து நீர் காக்காலாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லை 1-2 தான். அங்கே வருங்க, குழந்தைகள் விளையாடுறதுக்கு ட்ரெயின், ராட்டினம் எல்லாமே இருக்கும் உள்ளுக்கு. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே இவ்வளோ இதெல்லாம் கிடையாது. நானே எத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் போனேன் ஃபஸ்ட் டைமாக. நிறையா லவ் ஜோடிங்க, லவ்வர்ஸோடு கண்டிப்பாக வரலாம். ஆனால் வீட்டுக்கு மாட்டிக்கிட்டால் நான் பொறுப்பல்ல. நிறையா பேர்த்த நானும் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் யாராச்சும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு டைம் போனதே தெரியல. நான் போயிட்டு ஒரு 10:30 மணி 11:30 மணி இருக்கும் நான் போனது. அப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு பூந்து அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்து கரெக்டாக மணி 3-3:30 ஆயிடுச்சு. டைம் போனதே தெரில. இங்கெல்லாம் குளிக்கிறதுக்கெலாம் ஜாலியாக குளிக்கலாம், குழந்தைங்களும் குளிக்கலாம் ஒரு ஓரமாக. இப்போ குளிக்கலாம், தண்ணி அதே ஃபுல்லாக சட்ரு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா யாருமே உள்ளுக்கு இறங்கி குளிக்க முடியாது. தண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாக வரும் தண்ணி. சும்மா மேலே இருந்து பார்க்கலாம். அதுவும் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க.
குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் விடக்கூடாது போகக்கூடாதுன்ட்டு ஏகப்பட்ட கண்ட்ரோலாக இருக்கும். இங்கே பாருங்க, நிறையா பேர் லவ் ஜோடி ஏகப்பட்டதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.